கன்னிராசி அன்பர்கள் சனி பகவான் எங்கே இருக்கான்? 7ஆம் பாவம். சனி கண்டக சனியாக இருக்கான். கண்டக சனி அப்படின்னும் போது பாருங்க, இந்த 1/6/2026 வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க. 10ல் குரு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. பதவி கண்டிப்பாக பறி போயிடும். ரோக சத்ரு ஸ்தானத்தில் ராகு, 6ஆம் பாவ ராகு. 6ஆம் பாவ ராகு என்ன? சனி பகவான் எப்படி இருக்காரு? சனி பகவான் அதே கண்டக சனியாக தான் இருக்காரு. இப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட்னால பிரச்சனை, அதே மாதிரி ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால பிரச்சனை. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்றதுக்கும், இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா, இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான 2026 இந்த 2026 அமையட்டும். ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பலன்களை பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் சனி பகவான் எங்கே இருக்கான்? 7ஆம் பாவம். சனி கண்டக சனியாக இருக்கான். கண்டக சனி அப்படின்னும் போது பாருங்க, இந்த 1/6/2026 வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர்கிட்ட முழுசும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலன்னா என்னம்மா ஆகும்? ரொம்ப சிம்பிள், ஒரு விரிசல் அப்படின்றது ஒரு ஆல்ரெடி அங்கே விரிசல் தான் இருக்குது, நாங்களே கழட்டி விடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது உங்களோட ஆப்ஷன் தான், அது நாங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு இந்த உறவு முறையை காப்பாற்றிக்கணும். கணவன் மனைவி அப்படின்றது பார்த்திங்கன்னா அக்னி சாட்சியை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பந்தம் இல்லையா? அந்த உறவுமுறை கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்கள், இந்த 7ஆம் பாவத்தில் சனி கண்டக சனி அப்படின்னும் போது பேர்லேயே இருக்கு இல்லைங்களா? கண்டோம். எதில் கண்டோம்? நம்ம லைஃப் பார்ட்னரால் கண்டோம், நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரால் கண்டோம். அவன் வேறு ரேஞ்சுக்கு பேசுவான். என்னை ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கூப்பிட்டா, உங்ககிட்ட நான் மாட்டின்னு இருக்கேன், உங்ககிட்ட நான் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துவான். பெருசாக பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், கோப்பம் பண்ண மாட்டான். அமைதியாக இருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது தேவை. பயணம் சார்ந்த கவனம். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு, 6ஆம் பாவ ராகு. 6ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவான்? கடன், நோய், எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ராகு ரெடியாக இருக்கா. நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சா போதும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கையில் காசு நடமாட்டோம் அப்படின்றதுக்கும் நம்ம கடனை அடைக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அதில் நிறைய கெட்டதும் இருக்கேம்மா, நெகட்டிவும் இருக்கேன்னா இருக்குது. ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால முற்பகுதி நெகட்டிவ் பற்றி நம்ம யோசிக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாதுங்க. அதே மாதிரி கேது 12ஆம் பாவம். சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் கேது அப்படின்போது நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, ஃபாரின் போயிட்டு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். கடைசி நான் ஒரு டூருக்கான போவேன், நான் ஜீவ சமாதிகளுக்கு போவேன், புனித நீராடுவேன், என்னோடய குலதெய்வ வழிபாட்டுக்கு போவேன். இப்படி நிறைய அமைப்பு அப்படின்றது இருக்குது. இது நல்லதா? ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 10ல் குரு. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. பதவி கண்டிப்பாக பறி போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் குரு தொழிலில் மேன்மை முன்னேற்றத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? குரு 10ல் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. அந்த மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பொதுவாக கன்னி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குறுக்கு பாதையை செலக்ட் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் குறுக்கு வழியில் ஒரு ஷார்ட் பாத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் கிடையாது. அது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். அப்போ தொழிலில் நேர்மை, நாணயம் அப்படின்றத வச்சுக்கினீங்க அப்படின்னா நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். குரு பகவானால் பெருசாக கெடுதல் அப்படின்றது கிடையாது. தொழில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத அமையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது முற்பகுதி. இப்போ பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி அப்படின்போது 1/6/2026 2026 முடிய சனி பகவான் எப்படி இருக்காரு? சனி பகவான் அதே கண்டக சனியாக தான் இருக்கார். இப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட்னால பிரச்சனை,
அதே மாதிரி ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால பிரச்சனை, பார்ட்னர்னால பிரச்சனை, ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடு, இது எல்லாமே வர்றதுக்கான வேலை தான் அவர் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை அவர் மேலே படியறதுனால அவர் வேற வழி இல்லை, அமைதியாக இருந்தாலும் அவர் பாட்டுன்னு தேமேன்னு அவர் இருப்பார், நம்ம பாட்டுன்னு ஜாலியாக நம்ம வேலையை பார்க்கலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லாங்க. ராகு 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது குருனோட பார்வையில் அப்போ பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது. எங்கே கடன் கேட்டாலும் கிடச்சிடும், வாங்கினீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க. நானே எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி தான். யாராவது சும்மா நம்மள ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், நமக்கு எங்கேருந்து வீரம் தீரம் எல்லாம் வந்து அப்படியே உங்ககிட்ட பெரிய லெவலில் சண்டைக்கு போய் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், பெருசாக மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார். லாபகுரு நீங்கள் செய்ய உபஜயஸ்தானத்தில் குரு பகவான். லாபகுரு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்திடுவார். பொதுவாக குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 7க்கு அதிபன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நம்ம லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே குருனோட பார்வை 3, 5, 7 இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குருனோட பார்வை. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. பொதுவாகவே கன்னிக்கு வந்து புத்தி பலம் அதிகம், தேக பலத்தை விட. அந்த புத்தி பலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் நிறைய விஷயத்த ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எனக்கு என் தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற அமைப்பும். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். பிள்ளைங்களால் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேங்க. என் பிள்ளைங்க என்னை ரொம்ப வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. தங்க கம்பியாக மாறிடுவாங்களா, தோடு செஞ்சு போட்டுக்கலாமா அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் உங்களோட குணாதிசயங்களில் அப்படின்னு சொல்லலாம். கலத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை. கலத்திரஸ்தானத்தில் பிற்பகுதியில் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அன்பு அப்படின்றது அதிகமாகும். ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லலாம். லவ் வரும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆக பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஸ்மூத்தாக போகிற ஒரு அமைப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும், இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு இண்டெக்ஸாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.